விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது கணவர் சரத்குமாரிடம் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். திரைத்துறையிலும் சின்னத்துறையிலும் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தவங்கள அரசியலுக்கு இழுத்து வந்து ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்துறீங்க. அது அவங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? அவங்களுக்கு அரசியல் ஒன்றும் புதியது. ஏன்னா எந்த ஒரு இயக்கத்திலும் இன்னைக்கு இணைந்து கொள்ளாமல் 1989 அரசியல் பயணத்தில் இருந்திருக்காங்க. அரசியல் பயணம்னா மக்களை சந்திக்கின்ற ஒரு பயணத்தில் இருந்திருக்காங்க. அரசியல் களத்தில் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி கேம்பெயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்திச்சு அவங்க ரியாக்ஷன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்காங்க. ஸோ என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களை சந்திப்பதோ மக்களுக்கு சேவை செய்வதோ அவங்களுக்கு புதிதல்ல. ஒரு நிர்வாக திறமை உள்ளவர்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, திறம்பட நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சரி நான் 100% என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னோன்னே நான் இறங்கி நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிற அந்த சேலஞ்சுன்னு சொல்லி வந்துட்டாங்க. இந்த விருதுநகர் தொகுதியில் நிறைய இங்கே பட்டாசு தொழில் சிறு தொழிலோட தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் சமீப காலமாக நலிவடைஞ்சிட்டு அந்த தொழில்களோட தொடர்ச்சியான கடந்த 5 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இங்கே விருதுநகர் தொழிற்சாலை எல்லாருமே முறையிட்டு இருக்காங்க. அரசு மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி. இதற்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்க? ஏற்கனவே அண்ணாமலைஜி அவர்களும் நிர்மலா சீதாராமன்ஜி அவர்களும் தீப்பெட்டி தொழிற்சாலை காப்பாற்றிருக்காங்க. எப்படின்னா சைனீஸ் லைட்டர் வந்தோடனே அதை சீப்பாக கிடைக்கும் போது தீப்பெட்டியை பயன்படுத்தாத ஒரு சூழல் வந்துடும் சொல்லி அதுக்கு வரி சுமையை ஏற்றி அவங்க அதை நிறுத்திட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ அதனால பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்களுக்கு மத்திய அரசு நிச்சயமா இந்த பட்டாசு தொழிலை நசைய விட மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த விருதுநகர் தொகுதி முழுக்க விவசாயம் மிகப்பெரிய பாதிப்பு உள்ள, குறிப்பா இங்க குறிப்பா நீர் இல்லாத ஒரு சூழல் தான் பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் வறண்ட ஒரு இடமா தான் இருக்கு. இதற்கு நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மாணவர் வழியாகவும் சிவலப்பெரிய வழியாகவும் அது முழுமையாக அடையல. அது வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொரு தாட் என்னன்னா டீசாலினேஷன் பிளான்ட், உப்பு நீர் நன்னீராக்கு திட்டத்தை எங்கிருந்து கொண்டு வந்தா அது என்ன மாதிரி பட்ஜெட் ஆகும், இப்படி மோடியின் ஆட்சி வரும்போது எடுத்து சொல்லி இந்த மக்களுக்கு அந்த நீராதாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம். அது இல்லாமல் இங்கே கண்மாயெல்லாம் தூர்வாரம் இருக்கு. அதை தூர்வாரினாலே நீராதாரம் பெருகும். ஆகாயத்தாமரை தான் கடந்து படுது. எந்த ஒரு கண்மாயம் சுத்தப்படுத்தாமல் தூர்வாராமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கனால அதை முதல்ல பண்ணாலே ஓரளவுக்கு நீர் தேங்க, மழை பெய்யும் போது கொஞ்சமாச்சும் தண்ணீர் தேங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, நீர் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் பல திட்டங்கள் கொண்டு வரணும். அதெல்லாம் மத்தியில் சிறந்த ஆட்சி மோடியின் ஆட்சி அமையும் போது பல திட்டங்களை எடுத்து முன்வைத்து வல்லுநர்களை வைத்து எப்படி இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா பாலைவனமான துபாய் எல்லாமே பச்சை பசையான பிறகு இஸ்ரேலில் விவசாயத்தை பண்ணும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது? அதுக்கு பொருளாதாரம் வேணும். இங்க இருக்கக்கூடிய இந்த விருதுநகர் தொகுதியில் 2 வேட்பாளர்கள், ஒன்று மாணிக்கம் தாக்கூர், ஏற்கனவே எம்பியா இருக்கக்கூடிய காங்கிரஸோட வேட்பாளர் கூட மாணிக்கம் தாக்கூர், இன்னொருத்தர் நடிகர் விஜயகாந்த் கேப்டன் சொல்லி எல்லோரும் அழைக்கப்படுற விஜயகாந்த் அவர்களினுடைய மகன் விஜயபிரபாகரன் நிற்கிறார். இவங்க 2 பேர்ல யார் உங்களுக்கு சவால் நிறைந்த வேட்பாளராக கருதப்படுகிறது? போட்டின்னு வந்த பிறகு வேட்பாளர்ல அறிவிச்ச பிறகு இந்த களத்தில் இறங்கி பணிபுரிவது முக்கியமான சொல்லி யார் எதிர்த்து நிற்கிறாங்களும் இல்லை. நம்ம போட்டியில் வெற்றி பெற வேண்டும். எதற்காக வெற்றி பெற வேண்டும்? மக்களுக்கு சேவை செய்வதற்காக வெற்றி பெற வேண்டும். யார் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் நாம் சிறப்பாக உழைப்போம் என்ற உத்தரவாதத்தை தந்து நம்பிக்கை வளர்த்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற ஒரே ஆங்கிள் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த பயணத்தை தான் மேற்கொண்டு இருக்கோம். அவர்கள் இருவரை விட ராதிகா சரத்குமார் மிக சிறப்பானவர் அப்படின்னு எதை வச்சு சொல்ல வரோம்? உண்மையை பேசுவாங்க. ஊழலற்ற ஒரு ஆட்சிக்காக இவங்க உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஓப்பனாக இருக்கும், டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், ஒளிமறைவு இல்லாத ஒரு நிர்வாகம் இருக்கும். மக்களை சந்திக்கின்ற ஏற்கனவே ஒரு நிர்வாக திறமை உள்ளவர். தற்போது ஒரு தேசிய கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த தேசிய கட்சியோட உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? டெல்லி அளவுலையும் சரி, இங்கே தமிழக அளவுலையும் சரி. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேர்ந்து நம்ம தேசப்பற்று அதிகரிக்கணும். மக்கள் ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட், அதாவது கவர்னன்ஸ், அதாவது நிர்வாக திறமை உள்ள ஒரு ஆட்சி இருக்கணும்ன்றதான் வருங்காலம் இந்தியாவை வளர்க்க முடியும். பொருளாதார ரீதியிலும் சரி, வாழ்வாதார ரீதியிலும் சரி. அது பார்க்கும்போது நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் எனக்கு ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வலது தோள்பட்டியில் தேசிய கொடியை இன்னைக்கோ பச்சை குத்திடும் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த உணர்வு எல்லாருக்கும் தேசப்பற்று முக்கியம். தேசம் நல்லா இருந்தால் நாம நல்லா இருக்க முடியும். அந்த தேசப்பற்றை உறுதி செய்வதற்கு ஒரு சிறந்த ஆட்சி, ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கணும். ஆட்சி மெஜாரிட்டியாக ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் கவர்மெண்ட் மோடிஜியால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை. அதனால என்ன பொறுத்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் இருக்கனால அவங்களுக்கு இணைஞ்சேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.